தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு, ஆம்புலன்ஸ் போகுது, அதனால அவங்க உரை கெட்டு போயிருதா, ஸ்பீச் கெட்டு போயிருதா? அல்ல கலையிற கூட்டம் மறுபடியும் திரும்ப சேர்றது இல்லையா? ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறது அவசர தேவைக்காக பயன்படுத்துறாங்க. நீங்க ஆம்புலன்ஸ் எதிரியா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையான நாளைக்கு பேஷண்ட்ஸ் போக முடியுமா, வர முடியுமா? எங்களோட கூட்டங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கண்டிஷன்ஸ் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான வழியை விட்டுட்டு தான் மேடை அமைக்கணும்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் கொடுக்குறோம். ஏன் ஜல்லிக்கட்டு போடல எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு சார்? எல்லா கூட்டமும் ஒழுங்கா வழி விட்டமா இல்லையா? அதனால கூட்டம் கலைஞ்சுதா? நான் கேட்கறேன், இவங்க இவங்களோட பேச்சு உரை ஆம்புலன்ஸ் தடுக்குதுன்னா இவங்கள பேரறிஞர் அண்ணாவா, அல்லது பெருந்தலைவர் காமராஜரா, அல்லது தந்தை பெரியார் உரை நிறுத்துறாங்களா? ஒண்ணும் கிடையாது சார். பஞ்சு டயலாக் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே கொடுக்கறதெல்லாம் பஞ்சு டயலாக். சரிங்களா? அதுல 4 ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனா நின்று பேசிட்டு போங்க. இந்த இஸ்லாமிய தலைவர் இருக்கிறாங்க, அவங்க பாங்க சொன்னா நிறுத்திடுவாங்க. அந்த சமயத்துல ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு பேசுவாங்க. அப்பெல்லாம் ஒன்னும் நடக்கிறது இல்லை, தவறாது போறது இல்லை. என்ன ஆயிர போகுது? ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது, சரி வந்துட்டு தான் போதே விட்டுருவோம். என்ன நடந்துரும்? எத்தனை அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் விடுவாங்க? நீங்க ஆம்புலன்ஸ் வில்லனா மாத்திருக்கீங்க சார். கடைசி ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறான். நீங்க 41 பேர் இறந்து போயிருக்காங்க, காயம்பட்ட 100 பேர் இருப்பாங்களா? 100 பேரை வெளியில கொண்டு போறதுக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் சார் வேணும்? எத்தனை ஆம்புலன்ஸ் வேணும்? ஒரு ஆம்புலன்ஸ் 2 பேர் நீங்க ஏத்தினாலுமே 50 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கணும் நீங்க, இல்லையா? நீங்க ஆம்புலன்ஸ் எதிரியா மாத்திட்டீங்கன்னா நெருக்கடிக்கு எதை வச்சு தூக்கிட்டு போவீங்க? எப்படி தூக்கிட்டு போவீங்க? ஆம்புலன்ஸ் மட்டும் தான் உள்ள விட முடியும். நீங்க ஆம்புலன்ஸ் வில்லனாவே மாத்திட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருக்கும் ஆபத்து தான் பண்ணிக்கும். ரோட்ல கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும் சார். ரோட்ல கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும். உங்க மாநாட்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் விடுறாங்களா? சொல்லுங்க. உங்க மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க, அங்க உள்ள ஆம்புலன்ஸ் விடுறாங்களா? இல்ல. அதனால உங்க உரை தடைப்படுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாம் நீங்க உங்களை மறந்து போயெல்லாம் அப்படி விட்டு நீங்க தான் ப்ராம்ப்ட் வச்சிருக்கீங்க, கையில பேப்பர் வச்சிருக்கீங்க, நோட்ஸ் வச்சிருக்கீங்க பேசுறதுக்கு. என்ன ஆயிரப்போகுது? உங்களால சொல்லி தர 4 பேர் கூட இருக்கிறாங்க, பாயிண்ட் விட்டு எடுத்துறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாம இன்னைக்கு பேசுறதெல்லாம் வீடியோல தான் சார் கேட்கறாங்க, அதான் அதிகமா கேட்கறாங்க. ஆனா பெரிய கருத்துக்கள் எல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க, அந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் தவற விட்டாங்கிற வருத்தம் யாருக்கும் கிடையாது. அதனால இது ஒரு பெரிய ஆம்புலன்ஸ்ங்கிறது ஒரு எதிரியா மாத்த வேண்டாம். அது ரொம்ப தவறான பாக்குறேன். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.